نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال لوفد عبد القيس أنهاكم عن الدباء والحنطم والنقير والمقيد والحنطم المزادة مجبوبة ولكن يشرب في سقائك وعوكه أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பாத்திரங்களில் பொருள்களில் இந்த தர்பூஷணி தார் பூசப்பட்ட பாத்திரம், சுரைக்காய், மஞ்சாடி, பேரித்தம்பழத்துடைய இந்த மரத்தினால் செய்யப்பட்ட இந்த கொடையப்பட்ட இந்த பாத்திரங்கள் முன்னாடி மதுபானத்திற்காக இது உபயோகித்தார்கள். அதற்காக வேண்டி உபயோகிக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் தடை விதித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தார் பூசப்பட்ட பாத்திரம், பேரித்த மரத்தின் அடி பாகத்தை குடைந்து தயாரிக்கப்பட்ட பாத்திரம், இன்னும் மண் ஜாடி, சுரைக்காய் குடுவை ஆகியவற்றை உங்களுக்கு தடை விதிக்கின்றேன். வேண்டுமானால் தோல்பையில் அனுமதிக்கப்பட்ட பானங்களை அருந்திக் கொள்ள அதன் வாய்ப்பகுதியில் சுருக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப உள்ள காலகட்டங்கள் முதலில் அல்லாஹ் தஆலா மதுவை தடை செய்யப்பட்ட காலகட்டங்கள். அதற்கு முன்பதாக இவர்கள் சேமித்து வைப்பதற்காக வேண்டி குடுவைகளாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், இதற்காக வேண்டிய பெரிய தார் டின்னு பேரல்கள், தார் பூசப்பட்ட பேரல்கள், அது அப்படி மண்ணில் புதைச்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த தார் பூசப்பட்ட இந்த பேரல்கள் தான் உங்களுக்கு சீக்கிரம் அரிக்காது, வெளியே பக்கவாட்டில் இருந்து இந்த மண் பகுதியில் இருந்து அரிக்க முடியாது, அரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது என்பதற்காக வேண்டி அது தார் பூசி வச்சிருப்பாங்க. இத தரையில புதைச்சு வச்சிருவாங்க. அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், புதைஞ்சாமல் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் வகையில சுரக்காயுடைய கூடு, இந்த கூட்டுல பெரிய சுரக்காய்களாக நல்ல முத்த வைக்கப்பட்டு, முத்தின சுரக்காயை பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து விதைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதை இவர்கள் தயார் செய்து வைத்திருப்பார்கள். பேரித்த மரத்துடைய அடிபாகங்களை கற்செஞ்சு அது ஒரு சென்று நடுவு பகுதியில் மட்டும் நல்ல குழி தோண்டப்பட்டு அதுல ஊற்றி போச்சு வச்சிருப்பாங்க. இப்படியா கொண்ட பாத்திரங்கள், இப்படியா கொண்ட பொருள்கள் அப்ப உபயோகிச்சு அது முக்கியமாக படச்சாறுகள் என்று சொல்லும் அளவிற்கு அதை ஊற்றி வைத்து விடுவார்கள். ஊற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா ஊற்றி வச்சு அதை மூடி வச்சிருவாங்க. மூடி வச்ச உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா நாள்பட அது கெட்டி அழுகி அதில் ஊற்றப்பட்ட பொருள்கள் எல்லாம் புளித்து, அந்த புளிக்கூடிய தன்மையின் காரணமாக இதனுடைய பொருள்கள் எல்லாம் அப்படி நுரை தள்ளப்பட்டு ஆக்சிஜன் மூலியமாக வெளியே தள்ளப்படும், திறக்கப்படும்.
அது போல திறந்ததற்கு பின்னால் தான் இந்த நுரைத்தன்மைகள் எல்லாம் வந்து மேல தள்ளணும். புளிச்சு எப்படி நம்ம இந்த மாவுகள் புளித்து தருகின்றது அது போல இதெல்லாம் வந்த வண்ணதான் அதுக்கு பின்னாடிதான் அதுக்குரிய மதிப்பு. அதே போல என்ன செஞ்சிருந்தாங்க, இதுக்கெல்லாம் அப்ப வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது அந்த பாத்திரங்கள்ல நீங்க உபயோகிக்கிறது தடை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதுவரை மக்கள் அதை முழுமையாக முற்றிலுமாக மறக்கும் வரை. இதுதான் உண்மையான மதுவிலக்கு என்று சொல்கின்றார்களே, பூரண மதுவிலக்கு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் செய்யறதுதான் பூர்ண மதுவிலக்கு என்பது. அதனுடைய பாத்திரங்களை கூட நீங்க உபயோகிக்காதீங்க. அது மொத்தத்துக்கு மனிதனுடைய சிந்தனைகள் அதனுடைய பாத்திரத்தின் பக்கம் செல்லும் பொழுது, சாதாரண நீங்க வேற எதுக்காச்சும் உபயோகிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதன் பக்கம் செல்லும் பொழுது கூட அந்த மதுவுடைய சிந்தனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அது தடவிச்சாங்க. அதே போல வந்து இந்த தோல்பை, தோல் துருத்திகள் என்று சொல்வார்கள், தோல்பைகள். இந்த தோல்பை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கையை காலெல்லாம் வந்து தைக்கப்பட்டிருக்கும், அப்படி உரிக்கப்பட்டது. இப்ப ஆடு இருக்குன்னா ஆடு உரிக்கக்கூடிய அந்த தோல் ரீகை நல்லா காய வச்சு பதப்படுத்தப்பட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க பைகள் கொண்டு. இந்த 4 கால்களையும் முடிச்சு போட்டு தச்சு வச்சிருப்பாங்க. இந்த கழுத்து பகுதிகள் இருக்குல்ல, கழுத்து பகுதிகள்ல தான் இவங்க தண்ணீர் ஊற்றக்கூடியது எல்லாம் ஊற்றி வைப்பாங்க. இதுலயே அவங்க மதுபானங்களை ஊற்றி வச்சிருந்தாங்க. ஆனா ஊற்றி வச்சிருந்து என்ன செய்வாங்கன்னா இந்த கழுத்து பகுதியில ஒரு கையில போட்டு கட்டிடுவாங்க. நல்ல கையில போட்டு கட்டினோன்னு என்னாலும் அது ஊற்றப்பட்டது இந்த புளிப்புத்தன்மைகள் வந்து அதனுடைய அந்த ஒரு ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஃபார்ம் ஆகி தானாக வந்து இந்த முடிச்சுக்களை அவிழ்த்து வெளியே வந்துடும். இந்த முடிச்சுக்களை அவிழ்த்து வந்துருச்சு அப்படின்னா அது குடிக்கக்கூடிய மதுவாக இருக்கும். அவங்களுக்கு அதனுடைய தன்மைகள் அதுதான். இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அப்படியே இந்த தோல் பைகளில் அனுமதிக்கப்பட்ட பானங்களை அருந்திக் கொள்ள உங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு அப்ப ஆரம்பத்தில் சொன்னாங்க. இந்த தோல் பையில நீங்க குடிக்கூடிய தண்ணி இந்த இதெல்லாம் இது செய்யுங்கன்னா அதை ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு என்ன செய்யுங்க, அதன் வாய்ப்பகுதியில் சுருக்கிட்டுக் கொள்க என்பதாக ரசூலுல்லாஹ். அதனுடைய வாய்ப்பகுதியில அதாவது இந்த தலைப்பகுதி இருக்க நீங்க அதை கட்டி வைங்க. கட்டி வச்சு கட்ட அவிழ்ந்துருச்சு அப்படின்னா அது புளிப்பு தன்மை ஆயிடுச்சு, அது மதுவுடைய தன்மையில போயிடுச்சுங்க. அதனால வந்து நீங்க அதை கட்டி வைங்க. ஏன்னா அந்த புளிப்பு தன்மைகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி எந்த ஒன்றும் ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை சொன்னாங்க. ஆக அதற்கு பின்னால் பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சு, முழுமையாக மதுவுடைய சிந்தனை என்பதே மக்களுக்கு அறவே இல்லாமல் ஆகிவிட்டது. மது என்றாலே அவர்கள் அதை வெறுக்கும் அளவிற்கு மக்கள் வந்து விட்டார்கள். வந்ததுக்கு பின்னாடி அப்ப கேட்டாங்க, யார சொல்லலாம் இப்ப என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. எந்தெந்த பொருள்களை பயன்படுத்துவதற்கு தடை சொன்னார்களோ இந்த சுரக்காயுடைய கூடு, அதே போல பயிர் கம்பத்துடைய அந்த மரத்துடைய குறையப்பட்ட அந்த பாத்திரம், இது போன்ற விஷயங்களை வந்து 2வது மண்பானங்கள், இந்த பொருள்கள்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, 2வது அதுக்கு பின்னாடி நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு. அப்ப ஒரு மதுவை சிந்தனை ஊட்டக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நான் உபயோகிப்பது தடையாக இருக்கிறது. எதுவரை அதனுடைய சிந்தனைகளை நமக்கு ஊட்டும் வரை, அந்த சிந்தனை முழுமையாக அழிக்கப்பட்டுச்சு, முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்றால் அப்பொழுது பயன்படுத்தலாம் என்பதுதான் இந்த ஹதீஸுகள் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விலகி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.